கர்த்தர் கொடுத்த நாளுங்க கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சங்கீதம் 27 8, 9 வசனங்கள் தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இதயம் முடத்தில் சொல்லிட்டு, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், என் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். இந்த வசனத்தை தான் படிக்க போகிறோம். வசனத்தில் பாருங்கள் எத்தனை காரியங்கள் இருக்குதுன்னு. நம்ம வாழ்க்கைக்கு நிறையா ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் தாவீது எழுதியிருக்கார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் நமக்கும் அதை செய்கிறதுக்கு வல்லமையுள்ளவர்னு சொல்லி அதை எழுதி தந்திருக்காரு. அதை படிக்கும்போது நமக்கும் இந்த காரியங்களில் நம்ம எதில் நம்ம கைவிடப்பட்டிருக்கோமோ, எதில் நம்ம சோர்ந்துருக்கோமோ, அந்த இடத்துல நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரதுக்கு தான் அந்த வசனங்கள்லாம் ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. சங்கீதத்தில் நம்ம படிக்கும்போது நிறைய சங்கீதங்கள்லாம் அப்படி தான். சங்கீதத்தில் அவருங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்ட ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் நமக்கு செய்வாருங்கிற ஒரு உற்சாகத்தை தர்றதுக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லி தரும்போது தான் நமக்கு இதெல்லாம் புரியும். அதனால் இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டுடைய காரியத்தில் நம்ம எப்படி இடைப்படும் இருக்கோம், எப்படி குறைவுகள் இருக்குங்கிறத நம்ம அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை நிறைவாக்கி தர நம்ம அர்ப்பணித்து ஜெயிக்கிற ஒரு நாட்களாக அந்த நாட்கள் மாறுறதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் தியானிச்சுட்டுருக்கோம். ஆவியானவர் நமக்கு உதவிச்சுவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும்போது எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தாவீதுக்கு செய்ததை எங்களுக்கு செய்ய வளமுள்ளவர் என்று நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தரணுமா ஜெபிக்கிறோம். ஜெபித்து ஆண்டவரே தாவீது எத்தனை இக்கட்டு நேரத்திலே ஆண்டவரே ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து விடுதலை பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல் நாங்களும் விடுதலை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட இந்த நாட்களிலே எல்லா சத்துரு எத்தனையோ காரியங்களில் எங்களை விடத்தட்ட பார்க்கும்போது தேவன் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்துவதை நாங்களும் ஆண்டவரை அனுபவிக்க இந்த நாட்களில் இந்த வசனங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி தரணுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர் எங்களுக்கும் பதில் தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாய்மெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். பாடி தீர்த்து வசனத்துக்கு ராஜாதிராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா வருவேன் என்றவர் சீக்கிரம் வரும், சந்திக்க ஆயத்தமா மானிடரே சந்திக்க ஆயத்தமா ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே சந்திக்க ஆயத்தமா பரலோக வாழ்வின் நல்பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமா கேள் மானிடரே
யாவரும் கண்டிடுவார் சந்திக்க ஆயத்தமா கத்தி கதறியே ஓடிடுவார் சந்திக்க ஆயத்தமா கேள் கேள் மானிடரே சந்திக்க ஆயத்தமா ராஜாதி ராஜனாய் வந்திடுவார் சந்திக்க ஆயத்தமா தூமே கண்டிடுமே சந்திக்க ஆயத்தமா பரிசுத்தவான்களின் போர் நிற்கும் சந்திக்க ஆயத்தமா கேள் கேள் மானிடரே சந்திக்க ஆயத்தமா ராஜாதி ராஜனாய் வந்திடுவார் சந்திக்க ஆயத்தமா அதாவது சங்கீதம் 27வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். முகத்தை தேடுங்கன்னு சொன்னீரே, இந்த முகத்தையே தேடுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம இதயத்தில் எப்படி இருக்குது இதயத்தையும் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு நம்ம முகத்தை தேடணும்னா ஆண்டவருடைய முகத்தை தான் நம்ம தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லியிருக்காரு. அதிகாலையில் வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறான்னு சொல்லி அதிகாலையில் தேடுறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி நம்ம நிறைய வசனங்கள் இருக்குது. அதனால் காலையில் நம்ம ஆண்டவரை தேடுறது ரொம்ப நிறைய பேர் நம்ம பார்த்திங்கன்னா காலையில் ஜெபிக்கிறது வழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து அவர் நம்மளோட பேசுகிற வசனங்கள் கூட நிறையா அவங்க பைபிள் எடுக்காமலே கூட ஆண்டவர் பேசுகிற வசனங்கள்லாம் நிறையா அவருக்கு பேசுவார் ஆண்டவர். அப்போ நம்ம வசனங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற வசனங்களும் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வசனங்களையும் நம்ம படிக்கணும், பைபிளையும் படிக்கணும், ஆண்டவர் கூட காலையில் பேசுகிறத நம்ம வழக்கமாக கொண்டு இருக்கணும். அதுதான் இவர் சொல்கிறாரு, காலையில் முகத்தை தேடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அது சங்கீதம் 34:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், வரும் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவங்க யார் ஆண்டவரை பார்த்து நம்ம மற்றவங்களெல்லாம் பார்த்து நம்ம பேசுகிறோம் எல்லாம் செய்கிறோம். அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை, அதாவது நமக்கு நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் நமக்கு பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம வேதத்தில் தான் இருக்குது. அதை நம்ம படிக்கணும். இந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீது பெரிய ஒரு துன்பத்திலேருந்து தான் அவர் அதிசயமாக அவரை விடுதலை செஞ்சது தான் அவர் இந்த துதிக்கிறத தான் இந்த பாடலில் எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அவருக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு மாத்திரம் இல்லை, விசுவாசிக்கிற எல்லாத்தினுடைய உபத்திரவங்களையும் ஆண்டவர் நன்மையாய் அவங்கள விடுதலை செஞ்சு அவங்கள ஆறுதல் படுத்துகிற செய்வார் அப்படின்னு சொல்லி எனக்கு செஞ்சார், உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிறது தான் அவர் அந்த காரியத்தை அதிலேருந்து சொல்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் ஆண்டவர் வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி எழுதும்போதே அவர் மற்றவங்களுக்கும் நமக்கு இல்லை, எனக்கு செஞ்சுருக்காரு ஆண்டவர், அதை உங்களுக்கும் செய்வார் அப்படிங்கிறது தான் வேத வசனங்கள் எல்லாமே. அவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்கள், நடந்த காரியங்கள் எல்லாம் எழுதுறதெல்லாம் ஆண்டவர் செய்வார், இதை செய்வார்னு சொல்லி நம்ம படிக்கும் பொழுது அவங்களுக்கு செஞ்சது நமக்கு செய்ததுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அதை சொல்லி அதை குறைகள் இருக்கலாம், அடுத்தது அவங்களுக்கு கிடைக்கிறத நமக்கு தருவார்னு சொல்லலாம். எல்லாமே நமக்கு அது ரொம்ப முக்கியமான காரியங்கள். அதனால் இது நம்ம அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம முகம் வெட்கப்படலை, அவர் முகம் வெட்கப்படலை, நம்மளோட முகமும் வெட்கப்படாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது 2 Corinthians 4:6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இது ஃபஸ்ட்டு நம்ம ஆதியாகமத்துக்கு தான் போகணும்.
அவர் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, இப்போ நம்ம புதிய ஏற்பாடு நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவரை அந்த முதல்ல படைச்ச ஆண்டவர் பிதாவானவர் இவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முகத்தில் உள்ள அவருடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களே பிரகாசித்தார். நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளியாக அவர் வந்தார். அப்போ இருதயத்தில் நம்மளை ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது பாருங்கள் என்னெல்லாம் செய்கிறான்னு பாருங்கள். முகத்தை தேடும்போது நம்ம வெக்கப்படாமல் இருக்கோம். அவருடைய அறிவான ஒளி, அவருடைய ஒளி நமக்கு வந்ததுனாக்கி அதுதான் நமக்கு மேன்மையை தரக்கூடிய காரியங்களை நமக்கு செய்யும். மற்ற நமக்கு காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் அது எப்படி நமக்கு நடக்குதோ என்னவோ அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகத்தில் இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது அது வெக்கப்படுத்தாமல் நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை அவர் செய்கிறத நம்ம பார்க்கும். அப்படி அவருடைய முகத்தை மறைச்சாருன்னா நமக்கு ஒன்றுமே நடக்காது. அது நமக்கு முக்கியமாக தெரியும். அடுத்தது நீ கோபப்படுத்தாரு. ஆண்டவர் கோபப்படுத்தாரு. எப்படி கோபப்படுத்தாரு? நமக்கு கோபப்பட்டோம்னாக்கி நம்ம ஆண்டவர் கோபத்துக்கு முன்பாக நம்ம நிற்க முடியுமா அப்படிங்கிற காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் சொல்லியிருக்காரு பாருங்கள். அடுத்தது அதுக்கு ஏசாயா 54 7, 8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஏசாயா 54 இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கலால் உன்னை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். அப்போது இமை பொழுது தான் அது நீங்கள் இந்த திருவில்லியம் சொல்லி நான் மொழிபெயர்ப்பில் அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தில் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப நல்லா ஒரு நமக்கு புரிகிற மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஏசாயா 54 7, 8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் பாருங்கள், நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன். நொடி பொழுதுனா பாருங்கள் நமக்கு தெரியும். அந்த பொழுது கைவிட்டேன், ஆயினும் பேர் இரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொண்டேன். பாருங்கள், அவருடைய அன்புக்கு நம்ம அளவே பார்க்க முடியாது. அந்த மாதிரி இரக்கமும் இருக்குது. அந்த இரக்கத்தினால நான் உன்னை என்ன செய்தேன், நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்காரு. நான் உன்னை ஏற்றுக்கொள்வேங்காரு. அப்போ அந்த காரியங்களை சொல்லிட்டு 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி பொங்கி ஏழும் சீற்றத்தால் இமை பொழுதே. பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியங்கள், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, அதில் இமை பொழுது தான் உன்னை கைவிடுகிறேன்னு சொல்லி என் முகத்தை உனக்கு மறைத்தேன். அவருடைய முகம் நமக்கு தெரியாமல், ஐயோ நம்ம ஒரு நேரத்தில் செவிக்கும் போது நம்மளோட பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம தவிச்சிட்டு இருக்கும்போது பேசாத மாதிரி தெரியும். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்கள், முகத்தை எனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிற ஆண்டவர் சொல்கிறார். இந்த காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு நொடி பொழுது தான் அந்த இமை பொழுதுனா பாருங்கள், ஒரு இமை அப்படியே மூடிட்டு இது திறக்கம் பார்த்தீங்களா, அந்த பொழுது தான் என் முகத்தை உனக்கு மறைச்சேன். ஆனால் அப்படியே விட்டுறல, எனக்கு ஒரு பேரன்பு இருக்குது, உன்கிட்ட மேலே இறக்கம் இருக்குது. அந்த இறக்கத்தை காட்டி நான் உனக்கு பெரிய காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம இந்த திருவில்லியத்தில் நான் படித்து காட்டினேன். இந்த வசனத்தில் நீங்கள் படிக்கும்பொழுது இந்த நம்ம தமிழில் வசனம் படிக்கும்போதும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நமக்கு நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது ரோமர் 9:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். ரோமர் 9:15 மோசையோடு ஆண்டவர் பேசுகிறத பார்க்கும். இரக்கம், அவருடைய இரக்கம் எப்படின்னு சொல்லி பார்க்கும். மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கணும் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம மோசையிட்ட பேசுகிறாரு. அந்த காரியத்தை நீங்கள் கோபப்படுறது ஆண்டவருடைய கோபம் நமக்கு ஒரு இமைப்படுதுன்னு போட்டுக்காருப்பாங்க. அது மாதிரி ஆண்டவருடைய கோபம் ஒரு இமைப்படுது தான். அதை தாவீது ஏன் எழுதியிருக்காருன்னா, அவர் செஞ்ச சில தவறுகள்னால சில இதெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதனால் சில இதெல்லாம் பார்த்திங்கனாக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் பொழுது சில கஷ்டங்கள் வரும். ஆனால் அப்படியே விட்டு விடுத ஆண்டவர் இல்லை. அடுத்தது அடியன்னு சொல்லி சொன்னோம்னாக்கி நம்ம படிக்கும்போது பார்த்திங்கனாக்கி அடியன்னாலே ஊழியக்காரன்னு சொல்லி பார்க்கும். ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு சர்வன்ட்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வசனங்கள்லாம் ஏன் எழுதி தந்திருக்காங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் பூரா எல்லாமே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே நமக்கு நம்மளை புடமிடக்கூடியது, நம்மளை சரி பண்ணக்கூடியது. அது அப்படியே விட்டுவிட்டு அப்படியே ஏதோ நமக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான் தெரிஞ்சுது, அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு சொல்லி நம்ம விட்டு நம்மளை போகக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய காரியங்கள் இல்லை. அதனால் நம்ம இதை ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி சகாயர் அவர் சொல்கிறார் பாருங்கள்,
கோபத்தினே உங்களுடைய அடியானை விலைக்கு போடாது, நீரே எனக்கு சகாயர் அப்படிங்காரு. அப்போ அந்த சகாயர்னாக்கி நீங்கள் எபிரேயர் 13:6 படிச்சிங்கன்னா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு சொல்லி எபிரேயரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு வந்து அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நம்ம விளக்கங்கள் படித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பரலோக தேவன் நம்மள மேலே எவ்வளவு அன்புள்ளவராக, நம்மளை மேலே கரிசனை உள்ளவராக இருக்காருன்னு சொல்லி இந்த வார்த்தை வந்து நமக்கு சொல்லுது. நம்ம வந்து மனுஷன் வந்து நம்மளை வந்து எவ்வளவு நம்மளை வந்து அன்போட பார்க்காங்களோ அது வந்து அது உலக பிரகாரமானது. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்க பிரியம் எவ்வளோ பெரிய பிரியம் இருக்குது பாருங்கள். கர்த்தர் வந்து நமக்கு சகாயன்னு சொல்லி சொல்கிறாருல்ல, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுறேன்னா ஏன் துன்ப நேரத்தில், அதாவது நமக்கு நல்லா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நீ சிரிக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, ஆனால் நீ அழும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, நீ தனியாகவே அழ வேண்டியிருக்கும், அப்போ ஆண்டவர் மாத்திரம்தான் அவங்க கூட இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த காரியங்களை தான் இந்த இடத்துலையும் பாருங்கள். சோதனை நேரத்தில் நம்ம நெருக்கடி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம முழு நம்பிக்கையில் நம்ம ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும் வெளியே உதவி வேண்டி நம்ம மனுஷன் நோக்கி பார்த்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த உதவி சகாயம் நமக்கு கிடைக்கிறது. சகாயம்னாலே துணையாளர், அவனுக்கு துணை செஞ்சு நம்மளோட கூட இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து வந்துன்னா சகாயர், நமக்கு சகாயம் செய்கிற ஒரு தகப்பன் இருக்கார், அதனால் எனக்கு வந்து சகாயர், உங்களுக்கும் சகாயராக இருப்பார்னு சொல்லி அவர் எழுதுறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், நீங்கள் ரட்சிப்பின் தேவன், அப்புறம் வந்து சகாயர், என் ரட்சிப்பின் தேவன் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் பார்க்காரு. ரட்சிப்பின் தேவனாலே நமக்கு ரட்சகர் ஒருவர் இருக்கார், நமக்கு சகாயர் இருக்கார், அடுத்தது ரட்சகர் இருக்கார். எத்தனை காரியங்கள் வந்து அவருக்கு செஞ்ச காரியங்கள்லாம் நமக்கு எழுதி தந்திருக்காரு. இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியும். இது நீங்கள் ரட்சகர்னாலே மத்தேயுவில் தான் நீங்கள் பார்க்கலாம். 1:21 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சகர், அவர் ரட்சகராக பிறந்தார். அதனால் நமக்கு வந்து ரட்சிப்பை தரதுக்கு நம்ம தர உலகில் வந்தவர். அவர் வந்து அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, நமக்கு வந்து ரட்சிப்பை நான் தரதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம மக்களை பாவத்திலேருந்து ரட்சிக்க மனுஷனாக வந்து அவர் பாவத்தின் மேலே வந்து அவர் வந்து மனுஷனாக இருந்து ஆத்மாவை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அழிக்கக்கூடிய காரியங்கள் செஞ்சது பார்த்தீங்களா. அதெல்லாம் அந்த காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் முதல்ல வந்து இந்த கீழ்ப்படியாதனால தான் பாவம் வந்தது. பாவம் தான் முதல்ல மனுஷன் செஞ்சான் பாருங்கள், அந்த காரியங்கள் நடக்குது. அந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். இந்த மத்தேயு 1:21 படிக்கும்போது ரட்சகர் தான் நமக்கு வந்தார், ரட்சிக்கிறதுக்கு நம்மளை வந்தார். அவர் வந்து வாழ்க்கையில் நம்ம இயேசு அந்த ஆண்டவருடைய மரணம், அவருடைய பரிசுத்தாவின் பரிசுத்தமாக்குதல், அவருடைய வல்லமை, இதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எந்த பாவத்தின் அடிமையில் இருந்தாலும் சரி விடுதலை தந்து நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தை வந்து நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்பொழுது மாத்திரம்தான் அந்த பாருங்கள், நம்ம எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் வந்து ரட்சகர் நமக்கு எதுக்கு ரட்சகர் வந்தார், ஏன் வந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை உணர்ந்து கொண்டு நம்ம அந்த இதெல்லாம் கொண்டாடும்போது நமக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப முக்கியமானது. ஏசாயா 45:22 பார்த்தீங்கன்னா, பூமி எங்கிலும் உள்ளவர்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத நம்ம பார்க்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறது ஆண்டவர் ரொம்ப முக்கியமானது. மனம் திரும்புங்கள்ங்கிறது தான் முதலாவது அவர் செய்தியே. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி தான் பிரசங்கமே. அந்த பிரசங்கத்தின்படி இங்கே நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட எல்லாரும் எல்லா அவசியம்னு சொல்லி மாத்திரமில்லை எல்லாரையும் அழைக்காரு ஆண்டவர். வந்து அனைத்து மக்களும் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் மனம் திரும்பி தேவனை அவரை வந்து விசுவாசிக்கணும், அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் அந்த ரட்சிப்பை வந்து தரதுக்கு மனுஷனாக பிறந்து வந்தார். அது வந்து மனுஷனுக்கு மிகவும் ரட்சிப்பு வந்து தேவை. அவர் ரட்சகர் ரட்சிப்பை தந்து நம்மளை அவருக்கு பிள்ளையாக மாற்றியிருக்காரு. அந்த மாற்றத்துக்கு நாம் கொடுக்கணுன்னாக்கி அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நமக்கு முடியும். அவர் மீட்பை நமக்கு தர முடியும், அவர் ரட்சிக்க முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்கணும். அதை நம்ம ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ளணும். தாவீது எழுதின வசனத்துக்கு முக்கியமான காரியம் என்னென்னா, அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தான், அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தான் அந்த சத்தியத்தில் எப்படி நடக்கும்பொழுது அவர் வந்து அதை வெற்றியடைய முடியுங்கிறத சொல்லித்தராரு. அடுத்தது பாருங்கள், நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும், ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி எல்லாத்தையும் ஒரே வசனத்தில் வந்து எப்படி கேட்காருன்னு பாருங்கள். நெகிழ விடாமன்னா தள்ளி விடாமல் இருக்கிறதுக்கு, நம்மளை தள்ளி விட்டார்னா, ஆண்டவர் தள்ளி விட்டார்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் தள்ளி விடாமல் என்னை இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளும் கூட நிறைய காரியங்களில் நம்மளை வந்து எல்லா மனுஷனும் தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் நமக்கு ஆபத்து வரும்போதோ, நமக்கு பிரச்சனை வரும்போதோ, தள்ளி விட்டப்பட்ட நேரத்தில் ஆண்டவர்
ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசும். இந்த சங்கீதம் 94:11-14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு அடுத்தது நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம வசனத்தை நம்ம தியானிக்கணும். அப்புறம் வந்து நம்ம காரியங்களில் வசனம் நம்மளோட கூட பேசணும். நாம் மட்டும் படிச்சுட்டு அப்படியே போகிறதுனால நிறைய செய்திகள் நீங்கள் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வசனம் சொல்லுவாங்க. வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது அந்த அர்த்தம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்யும். அதை தான் நம்ம இப்படி சங்கீதம் 94:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். பாருங்கள், ஆண்டவருடைய கைவிடாத நெருக்கப்பட்ட நேரத்தில் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம படிக்கும் பொழுது தான் ஆபத்து நமக்கு வருது. நமக்கு வரும்போது மனுஷன் வந்து கைவிட்டுருவான். ஆனால் ஆபத்து நாளில் நமக்கு வந்து ஏதோ ஒரு நமக்கு அவங்க வந்து நம்ம ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம காப்பாற்றணும், நமக்கு வந்து ஏதோ செய்யணும் அப்படின்னு சொன்னால் மனுஷன் வந்து கைவிட்டுருவான். பார்த்துட்டே பார்க்காத மாதிரி போவான். அப்புறம் வந்து செய்யறதுக்கு முடியும், ஆனால் செய்ய மாட்டான். ஆனால் ஆபத்து நாட்களில் காப்பாற்றுறது வந்து ஆண்டோடைய குணம். அவர் மாத்திரம்தான் அதை செஞ்சு நம்மளை காப்பாற்றுறதுக்கு எந்த பெரிய சோதனை, வேதனைகள், நோய், பிரச்சனைகள் வரும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அந்த இடத்துல வந்து மனுஷன் எல்லாம் கைவிட்டு நம்ம தனியாக நிற்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த தனிமையை வந்து நம்ம உணரும் போது தான் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறத, நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்குறத நம்ம பார்க்க முடியும். அதனால் நீங்கள் ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான புயல் மழை பெஞ்சாலும் சரி, எந்த பெருங்காற்று பெஞ்சாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம சூழ்நிலை பாருங்கள், நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னாக்கி புயல் மாதிரி அடிக்கும், தாறுமாறாக போன மாதிரி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோங்க தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுத அந்த மாதிரி தான் தாவீது இருந்திருக்காரு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து நிறையா வந்து ராஜாவான பிறகு நிறைய கஷ்டங்கள் கொடுத்தாங்க. நிறைய பேர் நிறைய துன்பங்களை, நிறைய வந்து போராட்டங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுலேருந்து விடுதலை தந்ததுனால ஆண்டவருக்கு துதிச்சு பாடின பாடல்னு சொல்லி தான் நம்ம படிக்கும். அவர் வந்து பாருங்கள், எந்த தாறுமாறாக இருந்தாலும் எந்த பாதுகாப்பும் இல்லாத போது ஒரு புயலிடம் உண்டு, ஒரு ஆறுதலின் மறைவிடம் அவருக்கு கரத்துலேருந்து நிழல் உண்டு, அவர் காப்பாற்ற நமக்கு நல்ல தகப்பன் நமக்கு இருக்காரு. நம்மளை வந்து அப்படியே இந்த பேதுருவை தான் நம்ம பார்க்கலாம். பேதுரு வந்து பாருங்கள், சொன்னதை கேட்காம அவர் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது மூழ்க போகும்போது கரம் பிடிச்சி ஆண்டவர் தூக்குவார், ஏன் விசுவாசம் இருந்து இல்லாமல் போச்சுன்னு சொல்லி. அப்போது நம்ம அப்படியே கடலில் விழுந்து நம்ம சொன்னதை கேட்காம பின்னாடி திரும்பி பார்த்துட்டான், சரி எப்படியே போகட்டும்னு சொல்லி ஆண்டவர் விடாமல் அவனை கையை பிடிச்சி தூக்கி விடுதார். அப்போ நடுக்கடலில் உழுது விட்டு மனுஷன் விட்டுட்டு போயிடுவான். கூப்பிட்டு போவான், எங்கேயாவது கூப்பிட்டு போவான் பாருங்க, எங்கேயாவது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் பாதியிலே நான் நிறைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நம்ம மனுஷன் நம்பி போனோம்னாக்கி அந்த இடத்துல வந்து நம்ம கைவிடப்பட்ட நிலையில் நிற்கும் பொழுது தான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். அது தவறான காரியம். முதலே வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு திருப்பி வந்து நம்ம எந்த காரியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது எந்த மனுஷனும் நம்மளை வந்து தள்ள முடியாது. எங்கேயும் நம்ம உள்ள தட்டி நம்ம வந்து அந்த இடத்துல ஐயோன்ட்டு தோற்று போன ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படாமல் பாதுகாக்கப்பட ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து அவர் தான் நமக்கு புகலிடம், அவர் தான் நம்மளை கரை சேர்க்க நல்ல தகப்பன் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபிக்காமல் எந்த காரியத்தையும் செய்யவே கூடாது, எந்த இடத்துக்கும் போகவே கூடாது. அப்போ போனோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறையா நமக்கு வந்து கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காமல் எந்த காரியங்களையும் என்னுடைய அனுபவத்தினால நான் சொல்கிறேன். அப்புறம் தாவீது அனுபவத்துலேயும் அதுதான் சொல்கிறாரு, நான் எப்பவும் ஜெபிக்காமல் அவர்கிட்ட கேட்காம நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ அவரும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி நம்ம செஞ்சு நம்மளும் வெற்றியை சுதந்திரத்து கொள்ளலாம்ல. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனமும் சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். அப்படிங்கிறதுனால இதை கடைபிடிக்கணும். அவர் வந்து ஒரு நிழலில் இருக்காரு, நம்மளை காப்பாற்றுறாரு, நம்மளை கரை சேர்க்காரு. அவர் வந்து எல்லாவற்றிலிருந்து நம்மளை எத்தனை பெரிய காரியங்களாக இருந்தாலும் நமக்கு செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்க போதுமானவர். அவருடைய கரத்தில் நாம் இருக்கோம், அவருடைய கரத்தில் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி. அதனால் அனுதினமும் அவரை பாடணும், அவரை துதிக்கணும். அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடி அந்த நிழலில் வந்து சேர்ந்தோம்னாக்கி அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கார். அவர் தான் நமக்கு தஞ்சம், அவர் தான் கோட்டையாக இருக்கார். அதனால் அவர் கரத்தில் நம்ம இருக்கிறதுனால எவனும் பறித்து கொள்ள முடியாது, நம்முடைய வசனம் சொல்லுது. அதனால் ஆண்டவருடைய வசனம் எப்போவுமே பாருங்கள், தாவீதுக்கு செஞ்ச காரியங்கள் அவர் முகத்தை தேடினதுனால வெக்கமடையலை. அவர் கோபம் ஒரு நிமிஷம்தான், ஒரு நொடி பொழுதே அவர் கோபம் ஆறி அவர் வந்து எல்லாத்தையும் நமக்கு செய்து முடிப்பார். கோபத்தில் அப்படியே விட்டுட்டு விடாமல் அவர் வந்து இரக்கத்தினாலும் அவருடைய உருக்கத்தினாலும் நம்மளை நடத்தி செல்ல வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். அவருக்கு அடியான்னா அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகள்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
அப்புறம் வந்து பாருங்கள், நீரே சகாயர். அவரை விட சகாயர் நமக்கு தேவையில்லை. அவர் தான் ஹெல்ப் பண்ணுறது. அவர் மாதிரி மனுஷன்லாம் ஹெல்ப் பண்ணவே மாட்டான், சகாயம் பண்ணவே மாட்டான். அதனால் மனுஷன் நம்பி நம்ம ஓடுறத நமக்கு வந்து மனுஷன் நம்பி போனோம்னாக்கே நம்ம விட்டுருவோம். ஆனால் அவர் சகாயராக இருக்கிறதால நான் வந்து பயப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணுங்கிறத அவர் வந்து தாவீது அவர் உணர்ந்து அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சனால சொல்கிறாரு. அப்புறம் ரட்சிப்பு வந்து ஆண்டவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை வந்து நம்ம முக்கியமாக ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தினமும் ஜெபிக்கணும். காலையில் அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீங்களே ஆண்டவரை, அதனால் உண்மை தேடுகிறேன், உண்மை பாடுகிறேன், என்னை வந்து உண்மை கண்டடையத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாத்தையும் பொறுப்படுத்தி நம்மளை நடத்துகிறவர் இருக்காரு. அப்புறம் நெகிழ விடாதவர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தள்ளி விடாதவர், அவர் தள்ளி விடாமல் கடைசி வரை நம்மளை கைவிடாமல் காக்கிற ஒரு நல்ல தகப்பன். அவருடைய கரத்தில் இருக்கணும், நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும், அவருடைய வசனம் நமக்கு போதிக்கணும், அவர் நம்மளை போதித்து நடத்தக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கணும். உன்னே கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு நம்மளுடைய கண்கள் மீது நம்முடைய கண்கள் அவர் மீது இருக்கும்போது அவருடைய கண்கள் நம்ம மீது இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை வசனத்தின் மூலமாக நம்மளை நடத்தி செல்கிற நல்ல தகப்பனாக இருக்காரு. அதனால் சங்கீதங்களை நிறைய படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி இந்த வசனங்களின் மூலமாக நம்மளோடு கூட பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோர்வுகள், நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கும். பிசாசனவன் நிறைய காரியங்கள் நம்மளை வந்து விழத்தட்ட பார்ப்பான். அப்போ ஆண்டுடைய கருத்தில் என்ன வரைஞ்சி வச்சிருக்கீங்க ஆண்டவரை, என்ன உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாம் அந்த உறுதியான விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம தைரியமாக ஆண்டவருக்கு நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளையும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதை நாம் உணர முடியும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். தாவீதுக்கு செஞ்ச காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு செய்ய நாமும் தாவீது போல ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நோக்கி ஜெபிப்போம். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு அதிகாலையிலே தேடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்பி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், அவருடைய நாமத்தை உயர்த்துவார். ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆம் சாமி, அதிகாலையில் உண்மை தேடுகிற முகங்கள் வெக்கமடையாதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி. அதுபோல எங்களுடைய முகங்கள் உண்மையை நோக்கி பார்க்கவும், நீர் எங்களுக்கு சகாயர். உங்களுடைய கோபம் ஒரு நொடி பொழுதிலே மாறி எங்களை இரக்கத்தினாலும் உருக்கத்தினாலும் எங்களை அனைத்து சேர்த்து கொள்கிற தகப்பனாக இருக்கிறீர் என்பதை தாவீதுக்கு செய்தீங்களே ஆண்டவரே. அதை எழுதி தந்திருக்க அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறத்தக்கதாய் தகப்பனே, நீங்கள் எங்கள் இரக்கத்தால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க சுவாமி. அப்படி செய்து வழிநடத்த போறக்காய் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு சகாயராக இருக்கீங்களே அக்கா, நன்றி சுவாமி. நாங்கள் மனிதனிடத்திலே சகாயம் கேட்டு போகாதபடி தேவனுடைய பாதத்திலே நாங்கள் சகாயம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களை நீங்கள் கிருபையாய் எங்களை ஆண்டவரே வழி நடத்த வேண்டுமா செபிக்கிற சுவாமி. எங்களை ரட்சிக்க இந்த உலகத்திலே வந்து பார சிலுவையை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே ஆண்டவரே. அங்கே எங்கோ கிடந்தோம் ஆண்டவரே, அறியாமல் கிடந்த எங்களை தெரிந்து கொண்டு எங்களை வணைந்து வைத்திருக்கீங்களே உங்கள் உள்ளங்கையிலே, அதுக்காக நன்றி சுவாமி. ரட்சிப்பின் அனுபவத்தை அநேக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை பலப்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களை நிகழ விடாமல் எங்களை கைவிடாமல் இருக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கு சகாயம் செய்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, நமக்கு நன்றி சுவாமி. எங்களையும் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே நாங்கள் வாசித்திருக்கிறோம், நாங்கள் தியானிச்சிருக்கோம் ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லா குறைகளையும் நிறைவாக்கி தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் எந்த இடத்துல எங்களை கரை சேர்க்கிற தேவனாக இருக்கீங்க. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நாங்கள் உண்மை இல்லாத இருக்கும் பொழுது எங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க அக்கா, நன்றி சுவாமி. நீங்கள் உண்மை உள்ளவர், நீங்கள் அன்புள்ளவர், நீங்கள் இரக்கம் உள்ளவர், நீங்கள் தயவு பெருத்தவராக இருக்கிறீங்க சுவாமி. அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்மை பாடி துதிக்கிற பிள்ளைகளாய், அதிகாலையில் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்தோடு வைத்திருக்கீங்களோ சுவாமி, அதை செய்து முடிக்கத்தக்கதாய் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க நேர்த்தியாய் செய்து முட்டிக்க வல்லமுள்ளவர் என்று நாங்கள் பறைசாற்ற கிருபை செய்யுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்நாள் வீணால் நாளாய் மாறக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து உமக்கென்று கனி கொடுக்கிற மரமாய் மாற என் தேவன் வழி திறந்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாவற்றையும் திறந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். வாலிய பிள்ளைகள் முற்றிலுமாய் ஆண்டவரை அர்ப்பணிக்கிட்டு இருந்த நாட்களிலே ஆண்டவரே, உமக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட பரிசுத்தம் அவளுக்கு சொந்தமாய் மாறட்டும், அவளுக்கு சொந்தமாய் மாறட்டும். நீங்க சொந்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்றுங்க. எழும்பி பிரகாசிக்கிற ஒரு திரைக்கூட்டத்தை கண்கள் கண்டு உம்மை துதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்தமாய் ஆண்டவரே வாழ எங்களுக்கு நீங்க மாத்திரம்தான் கூட இருந்து எங்களை நடத்த முடியும் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த பலத்தினால் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது, உமக்கு பிரியமாய் வாழ முடியாது. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற சுவாமி. எந்த இடத்துல பலவீனமாய் இருக்கிறோமோ பலன் தந்து வழி நடத்துங்க. இந்த ரட்சிப்பின் குறைவு இருக்குமானால் ஆண்டவரே, ரட்சகரே எங்களுக்கு ரட்சிப்பை தந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்ல வேண்டுமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எல்லா தேவையும் சந்திங்க ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு சந்திக்க ஆண்டவரே நோக்கி பார்க்கிறாங்களோ பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை தந்து ஆண்டவரே நீங்க சகாயர் என்று எங்களுக்கு ஆண்டவரே அதை நீங்க காட்டி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் கடைபிடித்து நடந்து செல்ல உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தந்து வெள்ளத்தமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு வாங்க. அபிஷேகத்தினால் நிறைங்க சுவாமி. ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைத்தப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட பிள்ளைகள் முழுவதுமாய் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணித்து ஓடுகிற பிள்ளைகள் அநேகர் எழும்ப தேவ ஆவியானவர் இந்த நாட்களிலே வழிநடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து இருக்கிறபடியா நன்றி. இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி. கடைசி வரை எங்களை கரை சேர்க்கிற தகப்பனுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவையும் சந்தித்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எனக்கு அனுகிரகம் செய்ய போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.